மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த மாதத்தில் உறவுகள் வருவதை எதிர்நோக்கிக்கிட்டு இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நண்பர்கள் ஒருத்தன் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் உடல் ஆரோக்கிய கேடாக இருக்கலாம், யாருமே சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். முயற்சிக்கு தடையாக இருக்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய பொய்களும் உண்மையும் கலந்த ஒரு இடமாக அவங்க மாறக்கூடியவர். சில சமயம் நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, நியாய தீர்ப்பை வழங்கக்கூடியவர் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்க. அது யாருக்குமே பிடிக்காத மாதிரி இருக்கும். மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வேஸ்ட் பண்ணுறோமே அப்படிங்கிற தாட் அதிகமாக இருக்கும். இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமே, எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான் பண்ண பிளானை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க நினைப்பாங்க, நம்ம சொல்ல எல்லாரும் கேட்கணும், நம்ம அவ்வளோ புத்திசாலி அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், தன்னை பெரிய அறிவாளி அப்படிங்கிற ஒரு தாட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொய்களும் உண்மையும் கலந்த ஒரு இடமாக அவங்க மாறக்கூடியவர். சில சமயம் நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆனால் ப்ரூஃப் சாட்சி எல்லாம் கேட்டு அதை உண்மை பொய் அப்படிங்கிற நியாய தீர்ப்பை வழங்கக்கூடியவர் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்க. அது யாருக்குமே பிடிக்காத மாதிரி இருக்கும். இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே லாபத்தை நோக்கிய பேச்சாக இருக்கும். இதை கொடுத்தா நீ இவள் தருவியா அப்படிங்கிற லாபத்தை நினைப்பாங்க. உறவுகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த உறவுகளில் உறவுகளுக்கு நல்ல இதாக இந்த உறவுகள் வருதுன்னா எல்லார் வீட்டிலும் வர உறவுகள் கை வீசிட்டு வர்ற மாதிரி இருக்காமல் அவங்க வீட்டுக்கு வரவங்க நல்லா ஸ்வீட் பழங்களெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. உறவுகள் வந்த பிறகு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் லாபம் உருவாகிற மாதிரிலாம் உருவாகும். அதனால் உறவுகள் இவங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு இன்கம் வரக்கூடியதாக இருக்குது, இல்லாட்டா ஒரு ஆசை நிறைவேற போகிறதாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உறவுகள் வருவதை எதிர்நோக்கிக்கிட்டு இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நண்பர்கள் ஒருத்தன் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் உடல் ஆரோக்கிய கேடாக இருக்கலாம், யாருமே சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். முயற்சிக்கு தடையாக இருக்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி எந்த சொத்து சொங்கள் எது முடிப்பதில் இந்த மாதம் மும்மரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை பற்றின முயற்சியோ படிப்பு சார்ந்த விஷயம் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், இல்லாட்டா வெளியே ஸ்டேட்டுக்கு எதுக்கோ ஒன்று பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப டிப்ரெஸ்ட், ரொம்ப மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பக்கூடிய தன்மையாக இருக்கீங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நோய், மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக மாறும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்புறம் திருமணம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதை பற்றின திங்கிங், அதோடைய செயல்பாடுகள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். அதாவது குழந்தைங்கள் விஷயத்தில் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றீங்க. சூப்பர் மேம். ஓகே, இந்த மிதுன ராசினியர்கள் இந்த மாதம் முழுக்க இந்த தெய்வத்தை வழிபடுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடு? இவங்க வழிபாட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடாக இருக்கலாம். அந்த அம்மன் வழிபாடு நல்ல ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அம்மனாக இருக்கணும். உடம்பு ஃபுல்லாக ரத்தம் கர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லாட்டா சிவப்பு கலர் உருவத்தை பெற்றவளாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்று அந்த அம்மன் பல் நல்லா நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கிற அம்மனாக இருக்கலாம், இல்லாட்டா மகிஷாசுர வர்த்தினியாக இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்மா. ஸோ நம்ம நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த வைகாசி மாதம் நம்ம நேயர்களும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹை பீக்கான ஒரு மெடிக்கல் விஷயம் நல்லா நடக்கும். ஆஸ்பத்திரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளது. அப்புறம் தலைமைத்துவமான விஷயங்கள், தலைமை முதன்மைக்கான விஷயங்கள் பவர்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டு, ஓவர் டெம்பரேச்சர் விஷயமும் அதை பற்றின பேச்சுக்கள், அதனால் உள்ள விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்கள் அவ்வளோ அப்பாக இருக்காது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டிங்லலாம் இருக்கணும் அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த எரிவாயு தன்மை பொருட்கள் அது சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒழிஞ்சு பாசிட்டிவாக இருக்காது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவ்வாயுடைய இது நம்மளுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கோபங்கள் தாபங்கள் அதிகமாக இருக்கும். சிந்தனை இல்லாத
சிந்திக்கவே செய்யாமல் நம்ம கோபத்தை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த வைகாசி மாதம் வந்து கோபத்தினுடைய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும் வரைய சிந்தனைக்குள்ள முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். மேம், இப்போ வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள், இப்போ ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ண போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள்லாம் முடிவெடுக்கலாம்? ஓகே, இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதத்தினுடைய ஏதாச்சும் முயற்சிகள், ஏதாச்சும் லவ், காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் வந்து நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்களே ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர் மேம். எந்தெந்த ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வைகாசி மாதம் முழுவதும்? வைகாசி மாதம் முழுவதும் கவனமாக இருக்கிறது வந்து மேச ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய கோபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஆண்டாக, ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமான பெருக்கத்துக்கு அதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க, ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போக்குவரத்து சார்ந்த விஷயங்களும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் சடனாக ஒரு முடிவு எடுத்து திணறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பிடிவாதத்துக்குள்ள மாதமாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தை பற்றிய தாட் அதிகமாக இருப்பதை விட லாபத்தை எவ்வளோ சம்பாதிக்கலாம், லாபம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதும், அப்புறம் நண்பர்களுடைய உறவு நிலையை வந்து ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அது முக்கியமாக இருக்கலாம். தனித்துவமானவர்களாக தெரிவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்களை நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தில் சிறிது மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துலா ராசிக்காரர்கள் வந்து நல்ல அப்பா வழி உள்ள உறவுகள் இல்லாட்டா அப்பா வழியுடன் தொடர்புகள் நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி நல்ல நட்பில் வந்து ஒரு முன்னேற்ற பாதைகள் ஏற்படும். திடீர்னு ஒரு முடிவுகள் முன்ன பின்ன ஒரு முரண்பாடுகான முடிவுகள் மாற்றத்துக்குரியதாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இது வந்து உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் தொழில், உங்களுக்கு இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு கிடைக்கும். அதே சமயம் நிறைய கோயில்கள் அங்கங்கே போகும்போது உங்களை எல்லோரும் ஒரு அடையாளம் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறனில் இருப்பீர்கள். நண்பர்களுடன் நல்லா வெளியில் ஒரு சினிமா அந்த மாதிரி இடத்தில் போகக்கூடிய தன்மையாக இருப்பீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் வந்து புதிய முயற்சிகள் செய்வார்கள். புதிய முயற்சி உறவினர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், மனநிலை பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாய் மேலே கோபம் வரும், அப்புறம் தாய் மேலே ஒரு பாசம் வரும். இது ரெண்டும் கலந்து தாயினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு மாறுதல் கூடியதாக இருக்கும். கோபத்தின் உச்சத்தில் தாய் மேலே இருப்பா, அதுக்கப்புறம் திரும்ப மனம் மாறும், இந்த மாதிரி தன்மை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்கும். குழந்தைகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடியதாக இருக்குது. மறைமுக உறவுகளில் ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீனராசிக்காரர்கள் அதிகமாக படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் மேலே ஒரு நாட்டம் இருக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணமாக இருக்கும். அப்புறம் தாய் வீட்டுக்கு போவதாக இருக்கும், இல்லாட்டா பூர்வீகம் இடம் சார்ந்த இடத்துக்கு வருவதாக இருக்கும். தொழிலுக்காக ஒரு தொழிலை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்.